அதிமுக மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துவதற்காக கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமை கழகத்திற்கு வருகை தந்துள்ளார். அந்த காட்சிகளை பார்ப்போம். அதிமுக மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துவதற்காக கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமை கழகத்திற்கு வருகை தந்துள்ளார். இது தொடர்பான விரிவான தகவல்களை தர ஜெயக்குமார் இணைப்பில் காத்திருக்கிறார். விரிவான தகவல்களை வழங்கலாம் ஜெயக்குமார். வணக்கம் சுரேஷ். தமிழகத்தில் நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் 2024 கடந்த 19ஆம் தேதி நடந்து முடிந்திருக்கிறது. இதனை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவ சிலைக்கும், அதே போன்று புரட்சித் தலைவி இதய தெய்வம் டாக்டர் ஜெ ஜெயலலிதாவுடைய திருவுருவ சிலைக்கும் அவர் மலர் தூவி மரியாதை செலுத்திய பிறகு தற்பொழுது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பொறுப்பாளர்களாக பூத் கமிட்டி பொறுப்பாளர்களோடு தற்போது ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர் தலைமையில் அந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் சென்னை புறநகர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், அதே போன்று தேர்தல் பொறுப்பாளர்கள், பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் ஆகியோருடன் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் கோகுல இந்திரா, அதே போன்று வளர்மதி, பொன்னையன், பெஞ்சமின், மாவட்ட கழக செயலாளர்கள் RS ராஜேஷ், திருவள்ளூர் மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர், அதே போன்று மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் பாபு, செங்கல்பட்டு மாவட்ட கழக செயலாளர் திருக்கல்குன்று ஆறுமுகம், சிற்றப்பாக்கம் ராஜேந்திரன், அதே போன்று திருவள்ளூர் மாவட்ட கழக செயலாளர் சுரிங்கம் பலராமன், முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தேர்தல் பொறுப்பாளர்களோடு இந்த நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.